கிட்டத்தட்ட 19 லட்சம் சோல்ஜர்ஸ் வச்சு ஒரு யூடியூப் ராணுவ படையவே ஒரு ஆப்ரேஷன் லீட் பண்ணுவார். அதில் அல்தாஃப் பாபா அப்படின்னு சொல்லி ஒரு டெரரிஸ்ட் காட்டியிருப்பாங்க. அந்த அல்தாஃப் பாபா வேற யாரும் கிடையாது, நம்ம லேப்டாப் டாக்டர். இவ்வளோ ஓக்னஸ் வந்து எப்பவுமே தேவை கிடையாது. இதில் பாதி பேர் பெஹல்கம் அட்டாக் பற்றி பேசினாங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பேசல. ரிவெஞ்ச் அப்படின்னு லேபிள் பண்ணுறது சரியா மிஸ்டர் சர்ஃப்சாகா? இந்த மாதிரியான நெரேட்டிவ்ஸ்லாம் இவங்க எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே ஷாக்கிங்கான விஷயம். பஹல்கம் அட்டாக்ல ஆரம்பிச்சு இப்போ அமல்ல இருக்க சீஸ்ஃபயர் வரைக்கும் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் எவ்வளோ கான்ஃப்ளிக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் இப்போ ஆப்ரேஷன் செந்தூர் வந்து கரண்டாக பாஸ்ல இருக்கு, பார்ப்போம். பட் இந்த விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ சில விஷயத்த நான் வந்து நோட் பண்ணேன். இட் வாஸ் குவைட் டிசப்பாயிண்டிங். இதை கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க, சர்ப்ரைசிங்லி மெயில் பண்ணியிருந்தீங்க. அண்ட் நானுமே கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டேன். வெல், பட் பேசிக்லி இட் நெவர் ஹேப்பன்ஸ். ஸோ அதாவது பார்டரில் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்துட்டு பார்டரில் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ இங்கே அதே டைமில் இங்கே இருக்க இந்தியன் முஸ்லிம்ஸ் கூட ஆன்லைனில் ஒவ்வொரு போஸ்டோட கமெண்ட் செக்ஷனுக்கு கீழேயும் சில பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் ட்ரைங் ஸோ ஹார்ட் டு மேக் இந்தியா த வில்லன். ஒன்றா பேசலாம். ஆன்லைனில் சண்டை போடுறவங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. காரணமே இல்லாமல் நம்ம மக்கள்கிட்டே கமெண்ட் செக்ஷனில் சண்டை போடுறது எந்த வகையிலும் பேட்ரியாட்டிசம் கிடையாது. அது இன்டெரக்டாக டெரரிஸ்ட்க்கு தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. பஹல்கமில் அட்டாக் நடந்தப்போ டெரரிஸ்ட்க்கு 2 கோல் இருந்தது. கோல் 1, காஷ்மீருக்கு இனிமேல் டூரிஸ்ட் வரக்கூடாது. காஷ்மீர் எப்போவுமே ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இருக்கணும், அங்கே இருக்க மக்களுக்கு வாழ்வாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அது நடந்துச்சான்னு கேட்டால் எஸ். काफ़ी सफ़र किया हमने पिछले 20 सालों से. अब 3-4 साल से हमारी इकोनॉमी थोड़ा ग्रो हो रही थी. आप तो देख रहे हैं अब क्या है. அடுத்தது வந்து இந்தியாவில் மக்களுக்குள்ளே வந்து ஒத்துமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அங்கே இருக்க டூரிஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் ஹிந்துவா என்ன ரிலீஜன் அப்படின்னு கேட்டு சுட்டப்போ அது இங்கே இருக்க இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணுறதுக்காக தான். தட் இஸ் டெரரிசம் ஹேஸ் அ ரிலீஜியன், அதை விச் லேக்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் ரிசைடிங் அட் திஸ் பாயிண்ட். அதை நீங்கள் எந்த ஒரு கமெண்ட் செக்ஷனுக்கு வேணால் போய் பாருங்கள். அட் திஸ் பாயிண்ட் அங்கே வந்துட்டு டெரரிசம் ஹேஸ் அ ரிலீஜன் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். இதை வந்து உங்கள் மனசில் பதிய வச்சது யார்? டெரரிஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு நாட்டு மேலே வெளியிருந்து நடக்கிற அட்டாக்ஸை விட நாட்டுக்குள்ளே இருக்க மக்களுக்குள்ள ஒத்துமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நம்ம நாட்டை ஈஸியாக அழிச்சிடலாம். படிச்சிருக்கீங்க இல்லையா த லயன் அண்ட் த புல் ஸ்டோரி? அந்த மாதிரி தான். முஸ்லீமானு கேட்டுக்கொன்னா இங்கே இருக்க நான் முஸ்லிம்ஸோட மைண்ட் செட் வந்து எப்படி மாறும், அவங்க கோவம் யார் மேலே திரும்பும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு தான் அவன் பண்ணுறான். அதே மாதிரி இங்கே சில பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. டெரரிஸ்டே அவ்வளோ தெளிவாக இருக்கப்போ நாம் எவ்வளோ தெளிவாக இருக்கணும். நீ பாருங்க, நான் வந்து ஆக்சுவலாக ஒரு மீம் கூட பார்த்தேன். இட் வாஸ் வெரி அக்யூரேட். என்ன ஏன்டா அடிக்கிற? இங்கே அடிச்சாதான்டா அங்கே வலிக்கும், இங்கே அடிச்சா இங்கே தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. பாகிஸ்தான்லேருந்து இந்தியா மேலே மிசைல் லான்ச் பண்ணால் அது மிசைலுக்கு என்ன ஹிந்து முஸ்லீம்னு தெளிவாக போகுது. எல்லாரும் அப்படியே ஒன்றா போக வேண்டியது தான். ஸோ திங்க் இந்தியன் ஆர்மியில் முஸ்லீம் சோல்ஜர்ஸ் இல்லையா? இப்போ கூட வந்துட்டு இந்த கிராஸ் ஃபயரை வந்து பாகிஸ்தான் கவர்டாக வந்து வயலேட் பண்ணாங்க. அப்போ அந்த கிராஸ் ஃபயரில் இறந்தது யார்? பிஎஸ்எஃப் சோல்ஜர் முகமது இமிதாஸ், முஸ்லீம். முஸ்லீமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் வந்துட்டு கொலை பண்ணாங்க பஹல்கமில். ஆனால் செத்தவங்க லிஸ்ட்டில் ஒரு முஸ்லீம் பேர் வந்துச்சா இல்லையா? சையத் அதில் ஹுசைன் ஷா. அங்கே வந்துட்டு ஹிந்துஸை வந்து டெரரிஸ்ட் கொலை பண்ணிட்டு இருக்க டைமில் இவர் வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக டெரரிஸ்ட் கையிலேருந்து கன்னை பிடுங்க ட்ரை பண்ணப்போ அவரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. அவர் வந்து முஸ்லீம் அப்படிங்கிறதுனால காப்பாற்றப்படல, இந்தியன் அப்படிங்கிறதுனால கொல்லப்பட்டுட்டாரு. இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பார்த்து சொல்லுங்க, டெரரிசம்க்கு ரிலீஜன் இருக்கா? I am your brother. I want to give my blood to you. But those barbarians, those hunters, they have no religion. They try to criminalize. They try to defame us, the people of Kashmir. I don't have any weapon. I don't know. But if I find that anyone, I will kill that bastard. ஸோ அடுத்த தடவை ஒரு இந்தியன் முஸ்லீம் கிட்ட போயிட்டு உங்களோட லாயாலிட்டி இந்தியாவுக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. தட் இஸ் வாட் த டெரரிஸ்ட் வாண்ட்ஸ். அடுத்து நம்மளோட மோஸ்ட் இன்டலெக்சுவல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாமல் இஷ்டத்துக்கு ஒப்பீனியன்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எப்போவுமே கடைசியாக வர நம்ம விநாயக் இந்த தடவை பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு முதல்லே வந்துட்டாரு. யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட த மோஸ்ட் இன்டலெக்சுவல் இன்ஃப்ளூயன்சர், த செல்ஃப் ப்ரொக்ளைம்டு R&D காட். அதாவது இந்திய ராணுவத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ஆக்டிவ் பர்சனல்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 19 லட்சம் சோல்ஜர்ஸ் வச்சு ஒரு யூடியூப் ராணுவ படையவே கட்டி காப்பாற்றிட்டு இருக்க நம்ம லேப்டாப் டாக்டர். அவரை பற்றி பேசாமல் மற்றவங்களை பற்றி பேசினா அது அவ்வளோ மரியாதையாக இருக்காது. அதனால நம்ம மங்களகரமாக மஞ்சள்லேருந்தே ஆரம்பிக்கலாம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நம்ம டாக்டர் சாப் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஐ சப்போர்ட். அவரே சொல்லுவார், ஐ சப்போர்ட் பாகிஸ்தான்.
ஹாய் சோல்ஜர்ஸ். இந்தியா பாகிஸ்தானாலே பஞ்சாயத்து தான். ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட் வச்சு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இந்தியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்ட் தான் பேசிட்டு இருக்கு. எஸ், நம்மளும் அப்படி தான் பேசி ஆகணும் அப்படின்னு கேட்டா நோ. நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, ஐ சப்போர்ட் பாகிஸ்தான். அதாவது ஊரே ஒரு பக்கம் நின்று பேசினா நான் மட்டும் திரும்பி நின்று தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாரு. சூப்பர். இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது நீங்களே வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க. பாவண்டா அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? அதோட முக்கியமா நீங்களே சொல்லுவீங்க பாகிஸ்தான் மேல போரே தொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்சா காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லுவீங்க. எதுக்கு? அந்த ஃபண்ட்ஸை வச்சு நம்மளே அட்டாக் பண்றதுக்கா? ஆக்சுவலா ப்ராப்ளம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானோட ஃபார்மேஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போறதுக்கு முக்கியமான யாருன்னா முகமது ஜின்னா. இந்த ப்ராப்ளமுக்குலாம் காரணம் அவரான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஆக்சுவலா முகமது ஜின்னாவோட விஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னதான் ஒரு பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் கண்ட்ரியா இருந்தாலும் முகமது ஜின்னாவோட விஷன்ன்றது இப்ப இருக்க மாதிரி இல்ல. நீ என்ன மதமா வேணா இருக்கலாம், என்ன கேஸ்டா வேணா இருக்கலாம், நீ யாரா வேணா இருக்கலாம், அதுக்கும் நாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ சாமி கும்பிடுறதும் நீ மதத்தை பின்பற்றதும் பர்சனல் மேட்டர் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வராரு. ஈவன் இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி நடந்தாலும் கூட மைனாரிட்டிஸ்க்கு அவர் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும்ன்றது ஆசைப்பட்டிருக்காரு. மைனாரிட்டிஸ் டு whichever community they may belong will be safeguarded. They will be in all respects the citizens of Pakistan without any distinction of caste or creed. இப்போ நீங்க ரீட் பண்ண ஸ்பீச் பாகிஸ்தானோட இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி மிஸ்டர் ஜின்னா கொடுத்தது. பட் பாகிஸ்தானோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஸ்டேட் இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸ் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. நீங்க விக்கிபீடியாவில் படிச்ச ஒரு 4 லைன் மட்டுமே வச்சு மிஸ்டர் ஜின்னா வந்து ப்ராப்ளமே கிடையாது, அவர் வந்துட்டு ஒரு செக்குலரான விஷனுடைய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி கன்வே பண்றீங்க. பட் அப்படியே வந்து 2 நேஷன் தியரி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும், அதை எடுத்து படிங்க. We are different from the Hindus in every possible aspect of life. Our religion is different. Our customs are different. That was the foundation of the 2 nation theory that was laid there. So because of that, our forefathers, they struggled, mounted that incessant struggle to create this country. Don't you ever forget that you belong to a superior ideology. ஹிஸ்ட்ரியில் ஆக்சுவலாக நடந்தது என்னன்னா, மிஸ்டர் ஜின்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் தனித்தனியாக பிரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டதே ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் தனித்தனி நாடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு வேலை வந்துட்டு எல்லாரும் ஒன்றா இருக்கிறது, அந்த செக்குலரான விஷயம் தான் மிஸ்டர் ஜின்னாக்கு இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தா தனித்தனியாக பாகிஸ்தான் இந்தியா பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாரும் ஒன்றா தானே இருந்தோம். ஸோ எதுக்காக பிரிக்கணும்? Let me make it very clear to you, leave no doubt that the state language of Pakistan is going to be Urdu and no other language. And anyone who tries to mislead you is really the enemy of Pakistan. நான் இப்போ சொல்ல போகிறது நிறைய பேருக்கு சர்ப்ரைசிங்காக கூட இருக்கலாம். பார்ட்டிஷன் வேணாம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜின்னாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருக்க சொல்லி மிஸ்டர் ஜின்னாக்கு ஆஃபர் பண்ணாங்க. பட் ஆனால் அவர் அதை மறுத்துட்டார். அவர் வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் தனி கண்ட்ரியாக பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் பார்ட்டிஷன், பாகிஸ்தான் தனி நாடாக போச்சு. இந்த பார்ட்டிஷன் டைமில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பீப்புள் வந்து செத்துருக்காங்க. ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆனது விமன் அண்ட் சில்ட்ரன். அ லாட் ஆஃப் விமன் வேர் ரேப்ட். அப்போ ஆரம்பித்த பிரச்சனை தான் இப்போ வரைக்கும் முடியல. இப்போ ஒரு மொழி பிரச்சனைனா அந்த மொழிக்காரங்க இந்த மொழிக்காரங்க சண்டை வரும். ஒரு கேஸ்ட் பிரச்சனை இந்த கேஸ்ட்டுக்காரங்க அந்த சண்டை இருக்கும். ஆனால் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வச்சுன்னா எல்லா மொத்த பேர் ரோட்டுக்கு வர வேண்டியதான். ஸோ லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் எக்கனாமிக்கல் க்ரோத், நாட் ஆன் சில்லி எமோஷனல் ட்ரீட்ஸ். ஸோ இதை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். பாகிஸ்தானுக்கு நமக்குலாம் பஞ்சாயத்துலாம் கிடையாது. போகிற போக்கில் மொழி பிரச்சனையும் சேர்த்து சில்லி எமோஷன் அப்படிங்கிறீங்க. ஒரு மனுஷன் பிறக்கிறான்னா அவனுக்கு பேசிக் ஐடென்டிட்டிங்கிறது 2 தான். ஒன்று நேஷ்னாலிட்டி, இன்னொன்று லாங்குவேஜ். எக்கானமி தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. பட் அதை விட பெரிய பிரச்சனை என்னென்னா ஒரு கண்ட்ரியோட சாவர்னிட்டி அளிக்கப்படுறது. ஒரு நாடு ஸ்டேபிளாக சாவரனாக இல்லைன்னா மனுஷனோட பேசிக் ஐடென்டிட்டி, அந்த இடத்துல ஒரு சிட்டிசன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட பேசிக் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லப்படுற நேஷ்னாலிட்டி அளிக்கப்படும். நீங்கள் சொல்கிற எக்கானமியும் காணாமல் போயிடும். கண்ட்ரி கயோஸில் இருக்கப்போ நம்ம ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு அதுலேருந்து என்ன டேக்அவே இருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெரரிஸ்ட் வந்துட்டு இந்திய மக்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு நாடே பேனிக்கில் இருக்கப்போ பாகிஸ்தானுக்கு வயலின் வாசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான வேலையா? இதில் வேற பாகிஸ்தானுக்கும் நமக்கும் என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிறீங்க? ஒன்று நீங்கள் ஹிஸ்ட்ரி கிளாஸில் படுத்து தூங்கியிருக்கணும். அப்படி இல்லையா டெக் சூப்பர் ஸ்டாரை மட்டுமே கிளிக் பைட்டாக வச்சு போர் அடிச்சிட்டதுனால எனக்கு என்ன தமிழ்நாடே திரும்பி பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த தமிழில் வச்சு கண்டென்ட் போட்டிங்களான்னு தெரியல. பட் ஒரு வேளை ஃபர்ஸ்ட் ரீசன் தான் அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. எடுத்து நோட் பென்சில் வச்சு எழுதுங்க. 1994 மசூத் அசார். 1994 பாகிஸ்தானி டெரரிஸ்ட் மசூத் அசார் மாறு வேஷத்தில் காஷ்மீரில் இருக்க சில ஜிஹாத் மிலிட்டன்ட் குரூப்ஸை சேர்த்து வைக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வராங்க. இந்தியன் ஃபோர்ஸஸ் வந்து மசூத் அசாரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.
இந்த விஷயம் நடந்து 5 வருஷம் கழிச்சு உலகமே ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் IC-814 ஹைஜாக் பண்ணப்படுது. கிட்டத்தட்ட 179 பேசஞ்சர்ஸ், 11 க்ரூ மெம்பர்ஸ்னு மொத்தமாக 190 பேர் டிராவல் பண்ண அந்த ஃப்ளைட்டை 5 ஹைஜாக்கர்ஸ் ஹைஜாக் பண்ணிடுறாங்க. ஹைஜாக் ஆன பிளேன் லாகூர் பாகிஸ்தானில் ஃபியூவல் ரீஃபில் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி துபாயில் போய் லேண்ட் ஆகுது. துபாயில் 27 பேசஞ்சர்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணுற பேசஞ்சர்ஸ் கூடவே சேர்ந்து இறந்து போன ஒரு பேசஞ்சரோட பாடியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பேசஞ்சரை டெரரிஸ்ட் கத்தியால் குத்தி கொண்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து கிளம்புன ஃப்ளைட் திரும்ப கடைசியாக போய் லேண்ட் ஆன இடம் தான் வந்து ஆப்கானிஸ்தான். அப்போ ஆப்கானிஸ்தானில் டாலிபான் ரூல் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஃப்ளைட் வந்துட்டு லேண்ட் ஆன உடனேவே டாலிபான்ஸ் அந்த பிளேனை வந்துட்டு சூழ்ந்துட்டாங்க. என்னதான் வந்துட்டு டாலிபான்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்து மீடியேட்டர் ரோல் தான் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் சொன்னாலும் அவங்க இந்தியன் ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கல. What was the need of bringing this change? Because people get bored, so we have to change them too. இப்போ அந்த பிளேனில் இருக்க பேசஞ்சர்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த டெரரிஸ்ட் வச்ச டிமாண்ட் என்னன்னா த ரிலீஸ் ஆஃப் மசூத் அசார், இன்னும் கூடவே 2 டெரரிஸ்டும் சேர்த்து. சரி, மசூத் அசாரை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பிளேன் ஹைஜாக்குக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு யோசிச்சப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த பிளேன் ஹைஜாக்கோட மாஸ்டர் மைண்ட் யார் அப்படின்னா அப்துல் ராவ்ஸ் அசார், மசூத் அசாரோட பிரதர். கிட்டத்தட்ட 7 நாள் கவர்மெண்ட் டெரரிஸ்ட் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் வந்துட்டு பேசஞ்சர்ஸோட உயிர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால டிப்ளமேட்டிக்காக ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அது என்னன்னா இந்த டெரரிஸ்ட்டை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த 3 டெரரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, மசூத் அசார் அலாங் வித் 2 other டெரரிஸ்ட், அவங்கள காந்தார் ஆப்கானிஸ்தானில் போயிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அந்த பிளேனை வந்து ஹைஜாக் பண்ண 5 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சேர்ந்து அவங்களோட தப்பிச்சிடுறாங்க. ஆப்கானிஸ்தான்லேருந்து தப்பிச்சு போன மசூத் அசார் திரும்ப பாகிஸ்தானுக்கே வந்து பாகிஸ்தானில் இந்த சம்பவம், அதாவது இந்த ஹைஜாக் நடந்துச்சு இல்லையா, இந்த ஹைஜாக் நடந்து ஒரே வாரத்தில் ஆரம்பிச்சது தான் ஜெய்ஷே முகமது, பாகிஸ்தானி பேஸ்ட் இஸ்லாமிஸ்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். சொன்னால் உங்களுக்கு என்னடான்னு இருக்கும். இந்த ஆர்கனைசேஷனோட துவக்க விழா இருக்கு இல்லையா, ஸோ எஸ், இதுக்கு ஒரு துவக்க விழா வேறு நடந்துச்சு. அதில் கராச்சியில் நடந்த இந்த ஈவெண்ட்டில் கிட்டத்தட்ட 10,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் பல தடவை வந்துட்டு அசாரை அரெஸ்ட் பண்ண சொல்லி பாகிஸ்தான் கிட்ட கேட்டும் பாகிஸ்தான் அதை பற்றி அக்கறையப்படலை. இப்போ வரைக்கும் வந்துட்டு மசூத் அசார் பாகிஸ்தானில் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. இந்த ஜெய்ஷே முகமது அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட பல இந்தியா மேல் நடத்தப்பட்ட டெரர் அட்டாக்ஸுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். 2001 பார்லிமெண்ட் அட்டாக், 2016 பத்தன்கோட் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் அட்டாக், 2019 புல்வாமா அட்டாக்னு பல டெரர் அட்டாக்ஸ்க்கு இவங்க தான் காரணம். சொல்லப்போனால் அமரன் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த படத்தில் மேஜர் முகுந்த் வரதராஜன் ஒரு ஆப்ரேஷன் லீட் பண்ணுவார். அதில் அல்தாஃப் பாபா அப்படின்னு சொல்லி ஒரு டெரரிஸ்ட் காட்டியிருப்பாங்க. அந்த அல்தாஃப் பாபா வேற யாரும் கிடையாது, அல்தாஃப் பாபா தான் ஜெய்ஷே முகமதோட காஷ்மீர் கமாண்டர். Jaish-e Mohammad's commander of India. He's a Kashmiri local boy, Altaf Baba. He reports directly to Maulana Masood Azhar. He's planning big attacks for sure. இப்போ பெஹல்கம் அட்டாக் பண்ண ஆர்கனைசேஷன் பேரு லஷ்கர் இ டைபா. இவங்க வேற யாரும் கிடையாது, இவங்க தான் ஜெய்ஷே முகமதோட சேர்ந்து 2001 பார்லிமெண்ட் அட்டாக்கை நடத்தினவங்க. அண்ட் இவங்க அது மட்டும் கிடையாது, மும்பை அட்டாக் நடந்தது 2008 நடந்த மும்பை அட்டாக்ல கிட்டத்தட்ட 166 பேர் கொல்லப்பட்டதும் லஷ்கர் இ டைபாவால தான். இப்போ ரீசெண்டாக நடந்த பெஹல்கம் அட்டாக்ல 26 பேர் கொல்லப்பட்டதும் இவங்களால தான். சரி, இது வரைக்கும் நீங்கள் சொன்னது எல்லாமே ஆகட்டும், இல்லை இந்தியாவில் நடந்த அட்டாக்ஸ், மேஜர் முகுந்த் வரதராஜனோட டெத் ஆகட்டும், இல்லை 40 CRPF சோல்ஜர்ஸ் இறந்ததாகட்டும், இது எல்லாமே டெரரிஸ்டோட அட்டாக் தானே. அப்போ டெரரிஸ்ட் வெர்சஸ் இந்தியா தானே. இதில் நந்தா சொன்ன மாதிரி வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கேட்டிங்கன்னா, தட் இஸ் வேர் த ப்ராப்ளம் இஸ். இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் எல்லாத்துக்கும் ஃபண்ட் பண்ணுறதே பாகிஸ்தான் தான். Pakistan is neck deep in this dirty game of hijacking. இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா இவங்க எல்லாருக்குமே சேஃபான ஸ்டேபிளான ஒரு இடம் தேவை. அங்கே தான் வந்து அவங்க இந்த ட்ரைனிங் எடுப்பாங்க, அதாவது இந்த பயிற்சி எடுப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு ஆர்மிக்கு ஈக்குவலாக கேம்ப் போட்டு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கேம்ப்ஸ்க்கு பேர் தான் டெரரிஸ்ட் கேம்ப்ஸ். இந்த லஷ்கர் இ டைபாவோட கேம்ப் ஆகட்டும், இல்லை ஜெய்ஷே முகமதோட டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் ஆகட்டும், எல்லாமே எங்கே லொக்கேட் ஆகி இருந்ததுன்னா பாகிஸ்தானில் தான்.
அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஆமாம் பாகிஸ்தானில் டெரரிசம் இருக்குன்னு பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டரே ஒத்துக்கிறாரு. அண்ட் புல்வாமா அட்டாக்ல பாகிஸ்தானோட இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் வைஸ் மார்ஷல் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த புல்வாமா அட்டாக்கை அவங்க டிஃபைன் பண்ணுற டேர்ம் என்னென்னா டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ். இது 40 சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸை ஒரு சூசைட் பாம்பர் வச்சு கில் பண்ணதுக்கு அவங்க சொல்கிற பேர் வந்து டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ். இது பாகிஸ்தான் சொல்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. At all cost. We did try to tell them with our tactical brilliance in Pulwama. Now we showed them our operational prowess. I think they should take heed. ஸோ இந்த லஷ்கர் இ டைபா அண்ட் ஜெய்ஷ் இ முகமதோட டெரரிஸ்ட் கேம்ப்ஸை டார்கெட் பண்ணி நடத்தப்பட்டது தான் ஆப்ரேஷன் சிந்தூர். கிட்டத்தட்ட 9 டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் இதில் வந்துட்டு அப்துல் ராஃப் அசார், அதாவது மசூத் அசாரோட பிரதர், ஹி வாஸ் கில்டு. ஆக்சுவலாக வந்துட்டு ஐ கோட் இந்தியன் ப்ரெஸ் ரிலீஸ், அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் என்னென்னா, த அட்டாக் வாஸ் மெஷர்ட், ஃபோக்கஸ்ட் அண்ட் நான் எஸ்கலேட்டரி. அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக அக்யூரேட்டாக நடத்தப்பட்ட ஒரு கவுண்டர் டெரரிஸ்ட் ஆப்ரேஷன். நம்ம அட்டாக் பண்ணது டெரரிஸ்ட், ஆனால் பதிலுக்கு அட்டாக் வந்தது பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட இருந்து. எல்ஓசி பார்டரில் வந்துட்டு ஹெவி ஷெல்லிங், கிட்டத்தட்ட 15 சிவிலியன்ஸ் பூஞ்ச் டிஸ்ட்ரிக்டில் கொல்லப்பட்டாங்க. அண்ட் இந்தியாவோட 15 சிட்டிஸ் மேலே ட்ரோன் அட்டாக் பாகிஸ்தான் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. அதை வந்துட்டு இந்தியன் ஆர்மி யூட்டிலைஸ் பண்ணி பாகிஸ்தானோட மிலிட்டரி பேசஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணாங்க. சிச்சுவேஷன் எஸ்கலேட் ஆகிறப்போ ட்ரம்ப் அனௌன்ஸ்ட் சீஸ்ஃபயர். இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எங்களோட சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணதுனால தான் இந்தியாவோட பூஞ்ச் டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பாகிஸ்தானோட பிடிவாதமான ஆர்கியூமெண்ட். பட் இதில் கேள்வி என்னென்னா, அங்கே இறந்து போனவங்க சிவிலியன்ஸ் தான், டெரரிஸ்ட் கிடையாது அப்படின்னா அந்த ஃபியூனரலில் யூஎஸ்ஆல அப்ரூவ்டு டெரரிஸ்ட் அப்படின்னு அப்ரூவ் பண்ணப்பட்ட ஹஃபீஸ் அப்துல் ராஃப் அப்படிங்கிற டெரரிஸ்ட் அந்த ஃபியூனரலை ஏன் நடத்தி வைக்கணும்? அப்படி ஒரு அப்ரூவ்டு டெரரிஸ்ட் கூட பாகிஸ்தான் ஆர்மி நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் இவ்வளோ ஏன், மசூத் அசார் இந்த சிந்தூர் ஆப்ரேஷனால் வந்து அஃபெக்ட் ஆகப்பட்டதுனால 14 கோடி காம்பன்சேஷன் பாகிஸ்தான் கவர்மெண்ட் தரப்போகிறதா சொல்கிறாங்க. பாகிஸ்தான் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் அந்த ஊர் செலிபிரிட்டிஸில் ஆரம்பிச்சு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வரைக்கும் எல்லாரும் ஒரே நெரேட்டிவ் தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் பஹல்காமில் வந்துட்டு அட்டாக் பண்ணது டெரரிஸ்டே கிடையாது, இந்தியா போய் சொல்கிறாங்க. ரெண்டாவது, பாகிஸ்தானில் டெரரிஸ்டே கிடையாது. மூணாவது, இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் மேலே அட்டாக் பண்ணாங்க. நாலாவது, நாங்கள் வந்து டிஃபெண்ட் மட்டும்தான் பண்ணோம். இது பூஞ்ச் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஷூட்டிங், அந்த ட்ரோன் அட்டாக் எல்லாமே வந்து டிஃபென்ஸ் தான் இல்லையா? அஞ்சாவது என்னன்னு சொல்லிட்டா, இந்தியா அட்டாக் பண்ணது எல்லாமே சிவிலியன்ஸை. பாகிஸ்தான் ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி, எங்களுக்கு வார் வேண்டாம், பீஸ் தான் வேணும். இந்த சிச்சுவேஷனில் பாகிஸ்தான் விக்டிம், இந்தியா தான் வில்லன். எதனால் அவங்க இப்படி ஒரு நெரேட்டிவை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எப்போவுமே 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கிறப்போ அந்த காம்பேக்ட் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் காம்பேக்ட், அதாவது 2 சோல்ஜர்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிறது, இல்லை மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணி சண்டை போட்டுக்கிறது, அது மட்டுமே கிடையாது. அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக இன்னொரு காம்பேக்டும் நடக்கும், அதுதான் பெர்செப்ஷன் காம்பேக்ட். அதாவது உலக நாடுகள் எந்த நாட்டை வந்துட்டு விக்டிமாக பார்க்குறாங்க, எந்த நாட்டை வில்லனாக பார்க்குறாங்க, யாரை டிஃபெண்டராக பார்க்குறாங்க, யாரை அக்ரெசராக பார்க்குறாங்க, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் ஆலைஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் எந்த பாகிஸ்தானி இன்ஃப்ளூயன்சர் வேணால் எடுத்துக்கோங்க, ஓகே, அவங்களோட ரீல்ஸ் எல்லாத்தோட க்ரக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பிக்கிறப்போ எங்களுக்கு வார் வேண்டாம், எங்களுக்கு பீஸ் தான் வேணும் நம்பி மாதிரி ஆரம்பித்து முடிக்கிறப்போ அன்னியன் மாதிரி என்ன இந்தியா அப்புறம் அடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் முடிப்பாங்க. நான் வேணா உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன், இல்லை பாசிபிளி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பாகிஸ்தானி இன்ஃப்ளூயன்சர். मैं बार बार कह रही हूँ कि हम जंग नहीं चाहते, क्योंकि इसी में सबकी भलाई है. Nobody wins a war, it's a loss for everyone. साड़ियां गल्लां च मेरी चाह ठंडी हो गई है. उंज भी तुहानू पता है कि साड़ी चाह कितनी मशहूर है. लास्ट टाइम तो हमने सिर्फ चाय पेड़ा खाया था, ऐत के असीं रफाइली फ्रेंच टोस्ट ते फ्रेंच फ्राइज भी नाल कर लेने. पर मैनू लग रहा है अंदर रज नहीं होया, रोटी खा के ही टलनगे, या फिर चाय इन्हीं को पसंद आ गई सी कि बार बार पीने वास्ते आ रहे हैं. खैर आपको हमारी मेहमान नवाजी का तो पता ही है. आओ पियाने आ तुहानू. Cheers. Nobody wins war. I mean, if by nobody you mean Pakistan, then that is true. But I'll agree with your hospitality point though. Your hospitality is so legendary that even Netflix made a documentary about it. The US manhunt. But I understand you don't want a war with India. I mean, why would you? But if you don't really want war with India, then you should keep your so-called family men chained at home. You know, serve them chai or maybe a 14-crore wellness camp maybe. But you don't let them loose with guns into our territory unless you want us to return their favor with an explosive feast. இதே நரேட்டிவ் தான்
பாகிஸ்தானோட நியூஸில் ஆரம்பித்து செலிபிரிட்டிஸ் மீம் பேஜஸ்னு எல்லா இடத்துலையும். பட் அவங்க ஏன் அதை அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கு பாகிஸ்தான் தான் விக்டிமாக இருக்கணும், நாங்கள் வந்து வார் வேண்டான்னு தான் சொல்கிறோம், இந்தியா தான் எங்கள் மேலே வார் இம்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களோட நெரேட்டிவ். பட் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப வந்துட்டு விசித்திரமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்த ஸ்டாண்டு தான். பேக் ஸ்டோரி எதையுமே எடுத்து படிக்காமல் சர்ஃபேஸ் லெவலில் தந்தி டிவியை உட்காந்து பார்த்துட்டு எங்களுக்கு போர் வேண்டாம், இந்தியா நீ எப்படி வந்துட்டு பாகிஸ்தானில் இருக்க இன்னசென்ட் சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணலாம், என்னோட பேட்ரியாட்டிசம்ங்கிறது பீஸ் தான். ஆப்ரேஷன் சிந்தூர் ஒரு கவுண்டர் டெரரிஸ்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்காம போர் போர் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. இதில் பாதி பேர் பெஹல்கம் அட்டாக் பற்றி பேசினாங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பேசல. பட் அகேன் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அது அவங்களோட ஒப்பீனியன் தான். பட் ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா அது கரெக்டாக பேசணுமா இல்லையா? நம்ம ஒரு சாம்பிள்ஸில் இது காட்டுறேன் பாருங்கள். யா நீங்கள் இந்தியனாக இருந்துக்கிட்டு பாகிஸ்தான் மேலே இந்தியா அட்டாக் பண்ணதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணிங்கன்னா யோசிச்சுக்கோங்க, அந்த சைட்லேயும் மனுஷங்க தான் இருக்காங்க. ஓகே, இன்னொன்று, ஃபஹல்கமில் நம்மளை முதல்ல அட்டாக் பண்ணாங்கங்கிறதுக்காக பாகிஸ்தானில் இருக்க சிவிலியன்ஸை கொல்ல நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஸோ அதான் ஒரு மீனிங். ஓகே, இதை படிக்கிறப்போ உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுது? இந்தியன் ஆர்மி பொதுமக்கள் மேலே பாம்பிங் பண்ணிட்டாங்க, அதில் பாகிஸ்தானில் இருக்க சிவிலியன்ஸ் செத்துட்டாங்க அப்படின்னு அதை இந்தியன்ஸ் நாம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி தானே உங்களுக்கும் தோணுச்சு? நடக்கிறது வாரே கிடையாது, அது ஒரு கவுண்டர் டெரரிசம் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் நியூஸ் ஆர்டிக்கல் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பட் டு தேர் டிஃபென்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இந்தியன்ஸ் வந்துட்டு ஹாப்பி தீபாவளின்னு போட்டாங்க, வார் வேணும்னு கேட்டாங்க, அதனால தான் நாங்கள் நோ வார் ஸ்டாண்ட் எடுத்தோம் அப்படி சொல்லுவாங்க. இதில் விஷயம் என்னென்னா, நீங்கள் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு கமெண்ட் போடுற எல்லாரும் வந்துட்டு வார் மாங்கர்ஸ் மான்ஸ்டர்ஸ் அளவுக்கு வந்து சொல்கிறீங்க. பட் இவங்க பண்ணுறது கரெக்டானு கேட்டால் இட்ஸ் பர்ஸ்பெக்டிவ். நீங்கள் வந்துட்டு இந்தியா சிவிலியன்ஸை கொண்டது எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசேஜ் எழுதுறீங்க. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியா டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்தியாவோட ஃபிசிக்கல் காம்பேட், இந்தியா அண்ட் பாகிஸ்தானோட ஃபிசிக்கல் காம்பேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானோட டிஜிட்டல் வாரியர்ஸும் இந்தியாவோட டிஜிட்டல் வாரியர்ஸும் ஆன்லைனில் வந்துட்டு வெஸ்டர்ன் மீடியாவோட நியூஸ் சேனல்ஸோட கமெண்ட் செக்ஷனில் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான்காரங்க ஹவுஸ் த சாய் அப்படின்னு கேட்கறதுக்கு இந்தியாக்காரங்க ஹாப்பி தீபாவளின்னு சொல்கிறதும், அதுக்கு திரும்ப பாகிஸ்தானில் இருக்கவங்க ஹவுஸ் த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறதும் மாறி மாறி சோஷியல் மீடியாவில் ஒரு சண்டையே நடந்துட்டு இருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. கொரோனா டைமில் தட்டை வச்சு தட்டி கோ கொரோனா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தவங்க தான் இவங்களாம். தே ஆர் நாட் பிளட் தர்ஸ்டி ஆர் வார் மாங்கர்ஸ், தே ஆர் ஜஸ்ட் ஸ்லைட்லி இம்மெச்சூர் அண்ட் பீங் மீன் டு பாகிஸ்தான். சண்டை போடுற வேகத்தில் காசா சிரியான்னு எங்கெங்கேயோ போயிடுறாங்க. அண்ட் இவ்வளோ ஓக்னஸ் வந்து எப்போவுமே தேவை கிடையாது. லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். இவ்வளோ வந்துட்டு ஒரு டெரர் அட்டாக்ஸ் இத்தனை வருஷத்தில் இந்தியா மேலே நடந்திருக்கு. அதுவும் ஃபஹல்கம் அட்டாக் வாஸ் வெரி க்ரூவல். ஸோ பிஃபோர் யூ டைப் ரிமெம்பர், த மாரல் ஹை கிரவுண்ட் இஸ்ன்ட் ஹையர் இஃப் இட் இக்னோர்ஸ் ஹிஸ்ட்ரி. அண்ட் அதாவது இதுக்கு முன்னாடி ஒருத்தன் 100 தடவை அடி வாங்கினது உங்களுக்கு தெரியலன்னா, அவன் திருப்பி அடிக்கிற அடி உங்களுக்கு வயலன்ஸாக தான் தெரியும். அடுத்து பீஸ் இஸ் பேட்ரியாட்டிசம். நோபடி வாண்ட்ஸ் வார், பட் எவ்ரிபடி டிசர்வ்ஸ் ப்ரொடெக்ஷன். நமக்கு பீஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தா நமக்கு ஃப்ரீடமே கிடச்சிருக்காது. பீஸ் didn't get you freedom, patriotism did. I mean, you can be a slave and be peaceful. அடுத்து இன்னசென்ட் ஃபேமிலிஸ், இன்னசென்ட் சில்ட்ரன் அழிவில் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. அடுத்தவங்க வலியை பார்த்து சந்தோஷப்படுற உங்களை பார்த்தா எனக்கு வலிக்குது. இந்தியன் கவர்மெண்ட் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறதை பார்த்து மனுஷத்தன்மை இல்லாமல் சந்தோஷப்படுறீங்களே. இந்த மாதிரியான நெரேட்டிவ்ஸ்லாம் இவங்க எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இருக்கிறதுலே ஷாக்கிங்கான விஷயம். இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் பாருங்கள், இவங்க ஒரு இந்த போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட் பார்த்துட்டு இவங்களோட ஃபாலோவரில் ஒருத்தங்க கேட்குறாங்க, இங்கே இந்தியா வந்துட்டு பாகிஸ்தானோட டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் தான் அட்டாக் பண்ணாங்க, பாகிஸ்தான் சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இவங்க இந்தாங்கய்யா நீங்கள் கேட்ட டேட்டா டீட்டெயில்ஸ் அப்படின்னு சோர்ஸாக எடுத்துகிட்டு வந்து காட்டுற பேஜ் அது என்னன்னு நீங்களே பாருங்கள். பாகிஸ்தானி பேஜ். அண்ட் இவங்க ப்ரூஃப் அப்படின்னு காட்டுற பேஜில் என்ன போட்டிருக்கு, DGISPR, அதாவது பாகிஸ்தான் ஆர்மியோட ஸ்போக்ஸ் பர்சன், இந்தியா கவர்டான ஒரு அட்டாக், கோலத்தனமாக எங்கள் நாட்டு மக்களை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை இவங்க சோர்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த பேஜோட என்டையர் POVயே பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் ஆக்சுவல் டெரரிஸ்ட் அப்படிங்கிறது தான். இவங்கன்னு இல்லை, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பாகிஸ்தானி பேஜை தான் எடுத்து இங்கே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க எடுத்து ஷேர் பண்ண பேஜ் இந்தியன் கவர்மெண்ட்டால் நேஷ்னல் செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பேஜ். மேலோட்டமாக பார்த்தா அது வார் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு போஸ்ட்டாக தான் இருக்கும். பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் மசூத் அசாரை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அகைன் இந்த பேஜுக்கும் இந்தியா தான் வில்லன். டாக்டர் சாப் ஒரு ஸ்டெப் மேலேயே போய் பாகிஸ்தான் கவர்மெண்ட் பேஜையே சோர்ஸாக போட்டுட்டாரு. பட் இதில் எவ்வளோ தெளிவுனா, அந்த இமேஜில் கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு இருக்கிறது மட்டும் க்ராப் பண்ணிட்டீங்க.
பட் ஆனால் உங்களோட வீடியோவில் நீங்கள் காட்டுற மேப் இருக்கு இல்லையா, அதில் காஷ்மீரில் பாதியை பிரித்து பாகிஸ்தான் கொடுத்துட்டீங்க, மீதி பாதியை சைனா கொடுத்துட்டீங்க. டாக்டரே, இந்த மாதிரி கண்ட்ரியோட சாவர்னிட்டியை கொஸ்டின் பண்ணுறதெல்லாம் சீரியஸ் அஃபென்ஸ். இல்லை எனக்கு வந்துட்டு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன் நீங்கள் இந்தியன் மேப்பை வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையா? சோர்ஸ் இமேஜ்லேருந்து பாகிஸ்தான் அப்படிங்கிறத வந்து கட் பண்ண முடியும், ஆனால் கூகுளில் இந்தியா மேப்பை வந்துட்டு சர்ச் பண்ண தோணலை. இங்கே பாருங்கள், POK அப்படிங்கிறது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். பாகிஸ்தான் கிடையாது, காஷ்மீர். அண்ட் காஷ்மீர் பிலாங்ஸ் டு இந்தியா, நாட் பாகிஸ்தான், நாட் சைனா. அடுத்து, நீங்கள் சேஃபாக இருந்துக்கிட்டு ரிவெஞ்ச் வேணும்னு கேட்குறீங்க, ஆனால் இதுக்கான ரத்தத்தை சிந்த போகிறது வேற ஒருத்தவங்க தான். அதனால தான் ஈஸியாக ரிவெஞ்ச் வேணும்னு கேட்குறீங்க. ஒரு ஆக்ட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸை, அதாவது டெரரிஸ்ட் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் அட்டாக்கை ரிவெஞ்ச் அப்படின்னு ஏபிள் பண்ணுறது சரியா மிஸ்டர் சர்ஃப்சாகா? இல்லை, பாதிக்கப்பட்டவங்களே ரிவெஞ்சுன்னு சொல்கிறாங்க, நான் சொன்னால் தப்பா அப்படின்னு ஒரு வேலை கேட்டிங்கன்னா, அவங்க ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. நாம் என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம்? அடுத்த லைன் என்னென்னா, நீங்களாம் சேஃபாக இருக்கிறதுனால இந்த வாரை ஆதரிக்கிறீங்க. அழிய போகிறது உங்கள் குடும்பமாகவோ இல்லை உங்கள் லேண்டாவோ இல்லை உங்கள் வரலாறாவோ இருந்திருந்தா இந்த மாதிரி ரிஸ்கை எடுத்து ரிவெஞ்ச் வேணும்னு கேட்பீங்களா? இல்லை, எனக்கு புரியல. அப்போ நம்ம வரலாறுலாம் இந்திய வரலாறில் சேராதா? இல்லை நாம தான் இந்தியாவில் இல்லையா? ஆனால் ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன், ஃபேல்கமில் செத்தது என் குடும்பமோ இல்லை உங்கள் குடும்பமோ கிடையாது. அதாவது உங்கள் வீட்டு மேலே விழாத வரைக்கும் நீங்கள் ரிவெஞ்ச் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ நானும் கேட்கலாமே, உங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தரை டெரரிஸ்டோட புல்லட் தொலைக்காததுனால ரொம்ப ஈஸியாக லெட் கோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதாவது அங்கே இறந்து போன 26 பேர் யாரோ தானே, நமக்கு என்ன வந்தது? நாம் இங்கே இருக்க வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கன்னு தெரியாமல் இருந்துட்டு போயிடணும், அவ்வளோதானே? அப்படி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிருப்பா. இதில் ஆர்மிக்கோ இல்லை வந்துட்டு இந்த ஆப்ரேஷனுக்கோ சப்போர்ட் பண்ணி யாராவது வந்துட்டு ட்வீட் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செம்மையான ட்ரோல். மிஸ்டர் சிவகார்த்திகேயன், மிஸ்டர் ரஜினி, இவ்வளோ ஏன் நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர் வந்து டெரரிஸ்ட்க்கு அகேன்ஸ்டாகவும் இந்த ஆர்மிக்கு சப்போர்ட்டாகவும் சொல்லிட்டு ஒரு ரேலி போயிருந்தார். அதுக்கு பயங்கரமான ட்ரோல். வார் மாங்கர்ஸ், உங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்களாம் வார ஆதரிக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன, நீங்களாம் ப்ரிவிலேஜ்டு, நீங்களாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன? இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன், திரும்பவும் கேட்குறேன். ஒரு மிசைல் அட்டாக் பண்ணுதுன்னா இவங்க அதிகாரத்தில் இருக்காங்க, இவங்க பணக்காரங்கன்னு பார்த்தா வெடிக்க போகுது. அப்படியே வெடிச்சதுன்னா எல்லாரும் பூண்டோட கைலாசம் போக வேண்டியது தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டா செலிபிரிட்டிஸ் ஆகட்டும் இல்லை பாலிட்டிஷியன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்துட்டு எதுக்காக ஆர்மி அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய போடுறாங்கன்னா, ஏன்னா தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆர்மியோட கண்ட்ரியோட மொராலை அதுதான் பூஸ்ட் பண்ணும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரோல்ஸ் எல்லாம் பண்ணதே இந்த மாதிரி சில பீஸ் மேக்கர்ஸ் தான். ஒரு ஆப்போசிஷன் லீடர் விடாமல் எல்லாருமே வந்துட்டு யுனைட்டடாக ஒரே ஒரு ஸ்டாண்டு தான் எடுத்தாங்க. தட் இஸ் தி ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் டெரரிசம். ஏன் அப்படின்னா, நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வேற, ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேற, ரெண்டுமே வேற வேற. பஹல்காம் அட்டாக் நடந்திருக்கவே கூடாது. அது ஏன் நடந்துச்சு, செக்யூரிட்டி லேப்ஸ் எதனால் ஆச்சு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் யாருக்குமே இல்லையானா எல்லாருக்கும் இருக்குது. அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஆப்போசிஷன் லீடர் மிஸ்டர் ராகுல் காந்தி ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷன் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு, பார்ப்போம். பட் நம்ம நாட்டில் இந்த காங்கிரஸ், பிஜேபி, இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த சண்டையெல்லாம் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை, நம்ம ரெகுலராக பார்க்குறது தான். பட் ஆனால் கண்ட்ரிக்கு ஒரு க்ரைசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா எல்லாரும் கண்ட்ரி கூட தான் நின்னாங்க. இப்போன்னு இல்லை, 1971 இண்டோ பேக் வார் இருக்கு இல்லையா, அப்போவாகட்டும் இல்லை 1999 கார்கில் வார் ஆகட்டும், எல்லா டைமே டிஸ்பைட் ஹூ இஸ் ரூலிங், யார் அப்போசிஷன் பார்ட்டியாக இருந்தாலுமே அவங்க கண்ட்ரி கூட தான் ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இதனால் வந்துட்டு யாரும் இங்கே வந்துட்டு வார் மாங்கர்ஸ் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. பிளெயின் அண்ட் சிம்பிளாக சொல்லணும், புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே இருக்க பிரச்சனை வேற, குடும்பத்துக்கே பிரச்சனை அப்படிங்கிறது வேற. ஆர் வி கிளியர்? சரி, இந்த ரிவெஞ்ச் போஸ்ட்டை வேற யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஐசி சம் லெட்டர்ஸ் அப்படிங்கிற இவங்க, அப்புறம் இதே எக்ஸாக்ட் போஸ்ட்டை வார்த்தை மாறாமல் அன்ஹர்ட், டொனால்ட் டாக், கருத்து கண்ணமா, இட்ஸ் சோ எம்பாரசிங், இவங்க எல்லாரும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க போஸ்ட் பண்ணதெல்லாம் கூட விடுங்க, ஆனால் இவங்க போஸ்ட் பண்ண டேட் தான் ஹைலைட். April 25. ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்ததே May 7 தான். பஹல்காமில் 26 பேர் சுட்டு கொல்லப்பட்ட 2 நாளில் இந்தியா ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது அப்படின்னு போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போஸ்ட் அப்படியே ஸ்வைப் பண்ணி போனால் பஹல்காம் அட்டாக் பண்ண டெரரிஸ்ட்டுக்கு டிஃபென்ஸ் ஸ்டாண்ட் வேறு. அவங்க பண்ணால் மட்டும்தான் அது டெரரிசம். ஒரு ஆள் செஸ்ட்டில் பாம்பு கட்டிக்கிட்டு பொதுமக்களை கொன்னா அவன் டெரரிஸ்ட். இதுவே ஒரு ட்ரோன் வச்சு ஒரு கண்ட்ரி, ஒரு கவர்மெண்ட் மக்களை கொன்னா கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறீங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்.
உங்கள் ஃபேமிலியை கொல்றதுக்காக ஒருத்தன் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். நீங்கள் உங்கள் ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக உங்கள் கிச்சனில் இருக்க கத்தி எடுத்து அவனை குத்திடுறீங்க. இப்போது உங்களுக்கும் உங்களை கொல்ல வந்தான் இல்லையா, அவனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸோ அதுதான் ஃபால்கம் அட்டாக் பண்ண டெரரிஸ்ட்டுக்கும் இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே கத்தி தான், ஆனால் இன்டென்ஷன் வேறு இல்லையா? அடுத்த லைன் என்னென்னா, why is a poor radicalized boy? வாவ், டெரரிஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு போர் ரேடிகலைஸ்ட் பாய் இல்லையா? ஒருத்தன் ஏன் டெரரிஸ்ட் ஆகுறாங்கிறதுக்கு இந்த போஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுற டிஃபென்சஸ் என்ன அப்படின்னா, எஜுகேஷன் கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, எக்ஸ்போஷர் இல்லை, பாவர்ட்டி. ரியலி ஓகே, லெட் மீ டெல் யூ திஸ். டெரரிசம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் வந்துட்டு ஞாபகம் வர ஒரு ஃபேஸ் ஒசாமா பின் லேடன், சிவில் இன்ஜினியர். அஃப்சல் குரு 2001 பார்லிமெண்ட் அட்டாக், மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஹஃபீஸ் சயீத், லக்ஷர்-இ-தைபாவோட சீஃப் அண்ட் ஃபவுண்டர், என்ஜினியர். ரியாஸ் பட்கல், என்ஜினியர். முகமது சித்திக் கான், லண்டன் பாம்பிங்ஸ், பிஸ்னஸ் டிகிரி ஹோல்டர். ஐமான் அல் ஜவாஹிரி, அல்-குவைதாவோட சக்சஸர், ஒரு டாக்டர், அ சர்ஜன் ஆக்சுவலி. ISIS இப்போ இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸை விட ரொம்ப நல்லா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் என்ன நினச்சிங்க, பாகிஸ்தானில் வந்துட்டு டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை முதல்ல உங்களுக்கு பாகிஸ்தானில் எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு தெரியுமா? ஸ்டாப் ஜென்ரலைசிங். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க நல்லா பாருங்கள். பணம் இல்லாதவங்க, படிக்காதவங்க தான் டெரரிஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு மோசமான ஸ்டீரியோடைப். அதாவது இந்த மாதிரி நிலைமையிலேருந்து வரவங்க தான் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் தான் பிராண்ட் பண்ணுறீங்க. இந்த ரிலீஜனை சேர்ந்தவங்க தான் டெரரிஸ்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஓக் கத்தி இருக்கு இல்லையா, அதை எடுத்து உங்கள் நாக்கில் நீங்களே குத்திக்கோங்க. இப்போ நீங்கள் கேங்காக உட்காந்து பண்ணுறீங்க இல்லையா, இதுதான் இருக்கிறதே மோசமான ஸ்டீரியோடைப். நோ ஒன் இஸ் பார்ன் அ டெரரிஸ்ட்னு எழுதியிருக்கீங்க இல்லையா, ரியலி என்ன ஒரு அருமையான கண்டுபிடிப்பு. அப்படி பார்த்தா யாருமே கொலைகாரனாவோ இல்லை ரேபிஸ்டாக கூட தான் பிறக்கிறது இல்லை. தப்பு பண்ணுறதுக்கு யாருக்கிட்ட தான் காரணம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒருத்தனை பிடிக்கல, கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறது கூட காரணம் தான். வெயிட், அதுதான் டெரரிஸ்ட்டுக்கும் காரணம் இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட், டெரரிசம் இஸ் எ சாய்ஸ். ஆனால் எனக்கு உங்களோட லாஜிக்கே புரியல. உங்களுக்கு வந்துட்டு ஹாப்பி திவாலி அப்படின்னு கமெண்ட் போடுறவங்க ரத்த வெறி பிடிச்ச மான்ஸ்டர். ஆனால் 26 பேரை துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுட்டு கொள்கிற டெரரிஸ்ட் உங்களுக்கு போர் ரேடிகலைஸ்ட் பாய். லைக், நீங்கள் பார்த்த கொலைகாரனை நான் பார்க்கல, நான் பார்த்தது ஒரு குழந்தைய. அவனுக்கு எவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க? டெரரிசம்ங்கிறது வெறும் கன் மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. தேர் எஜுகேஷன் இஸ் வீக், தேர் ரிலீஜன் இஸ் மாக்ட். அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்களோட ட்ராமா இதெல்லாம் தெரியாமல் அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. பப்பா, இப்படி ஒரு முட்டு நெவர் பிஃபோர் எவர் ஆஃப்டர். அதுவும் நடுவில் ஒரு லைன் சொன்னீங்க இல்லையா, தேர் ரிலீஜன் இஸ் மாக்டு. அடேங்கப்பா, அவங்க ரிலீஜனை மாக் பண்ணதுனால அவங்க இப்போ டெரரிஸ்ட் ஆகிட்டாங்க இல்லையா? அதாவது எப்போ இருந்து என் ரிலீஜனை ஒருத்தவங்க மாக் பண்ணிட்டாங்க, அதனால் நான் அவங்களை அழிச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஜஸ்டிஃபைபிள் பாயிண்ட்டாக மாறிச்சு. அண்ட் இந்த காலத்தில் எந்த ரிலீஜனை தான் யாரை ட்ரோல் பண்ணாமல் இருக்கீங்க? கந்தசஷ்டி கவசத்தை ட்ரோல் பண்ணலையா? ஐ மீன் த மோஸ்ட் ப்ராக்ரெசிவ் ஸ்கிரிப்சர். ஸோ டெரரிசம் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு பாயிண்டா? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? அண்ட் இட் ஜஸ்ட் கீப்ஸ் கோயிங் ஆன். டெரரிசம் சரி பண்ணணும்னா அந்த இடத்தோட கண்டிஷன்ஸை சரி பண்ணணும், எஜுகேஷன் கொடுக்கணும், கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும், எக்ஸ்போஷர், பொலிட்டிக்கல் ரைட்ஸ். காஷ்மீரில் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனவங்களை தான் சுட்டு கொண்டுட்டாங்க, டூரிஸ்ட். ஓகே, அண்ட் பாகிஸ்தானில் வந்துட்டு ஓட்டிங் ரைட்ஸ் இல்லைன்னு உங்கள்கிட்ட யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ஐ மீன், அண்ட் அடிப்படை கேள்வி என்னென்னா, இதெல்லாம் ஏன் இந்தியன் கவர்மெண்ட் பண்ணணும்? இந்தியன் கவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பார்ட்டிஷனில் தனியாக பிரிஞ்சு போயிருக்கக்கூடாது, தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் ஒரு தனி நாடு. இதில் லேப்டாப் டாக்டர், நம்ம பண உதவி வேறு பாகிஸ்தானுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணுங்கிறீங்க இல்லையா? நீங்களே சொல்லுவீங்க பாகிஸ்தான் மேல போரே தொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்சா காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லுவீங்க. நோ வார், ஒன்லி லவ். ஸோ நோ வார் ஒன்லி லவ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகட்டும், இல்லை டெரரிசமை ஜஸ்டிஃபை பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு பேசிக் வெரிஃபிகேஷன் கூட இல்லாமல் பாகிஸ்தான் பேஜ் எடுத்து இங்கே ஷேர் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகட்டும், இந்த வீடியோவை நான் மேக் பண்ணதுக்கு 3 ரீசன் தான். ஃபர்ஸ்ட், இந்த சுச்சுவேஷன் திரும்ப வரலாம், ஹோப்ஃபுல்லி வராமலும் போகலாம். பட் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம். ஏன் அப்படின்னா, பாகிஸ்தானோட ஆர்மி ஜெனரல் காஷ்மீர் வந்து பாகிஸ்தானோட ஜாகுலார் வெயின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. Our stance, government stance on Kashmir is absolutely clear. It was our jugular vein. It is our jugular vein. We will not forget it. And we will not leave our Kashmiri brethren
in their heroic struggle, what they are waging against the Indian occupation. பட் காஷ்மீர் பிலாங்ஸ் டு இந்தியா. ஸோ இந்த சுச்சுவேஷன் ஒரு ஜாம்பி அட்டாக் மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் திரும்ப வரத்துக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்தா, ஐ ட்ரெட் தட். பட் நடந்தா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் பட் நாட் அப்சல்யூட். அதுவே இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோனாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறோம் அப்படின்னாலோ அது அந்த சுச்சுவேஷனுக்கு சரியானு யோசிச்சு பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா இது வந்துட்டு நம்ம சொல்கிறது சரியா இல்லை இப்போ இந்த சுச்சுவேஷனில் அது அதிக பேனிக்கை தான் காஸ் பண்ணுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதாவது கொஞ்சம் அடிஷ்னல் வியூஸ்க்காகவோ இல்லை நான் ரொம்ப ஓக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணுறதுக்காகவோ சிலதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் அஃபென்ஸ். அதுலேயும் இதில் சிலதெல்லாம் வந்துட்டு சீரியஸ் அஃபென்ஸ். அண்ட் ஐம் டெல்லிங் திஸ் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் கன்சர்ன். ஸோ திங்க் அண்ட் ஆக்ட். நம்ம சில்ட்ரனாக இருக்கப்போ கண்ட்ரி மேலே பேட்ரியாட்டிசம், அதாவது நாட்டுப்பற்று அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ சோஷியல் மீடியா வர வர வந்துட்டு பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வருது. பேட்ரியாட்டிசம்னு இல்லை, யாருக்குமே யார் மேலேயுமே பெருசாக அக்கறை இருக்க மாதிரி கிடையாது. இன்ஃப்ளூயன்சர்ஸுமே கூட உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், உங்கள் சந்தோஷத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறீங்க. நம்மளோட வேலை நம்ம குடும்ப குட்டியை பார்த்து நம்ம ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டியது. அது பட் இப்படி எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ் எல்லாம், ஐ மீன் ரியல் சோல்ஜர்ஸ் எல்லாம் திரும்பி பார்டர்லேருந்து வந்துட்டாங்கன்னா நாம் இங்கே நிம்மதியாக டெரரிஸ்ட்டும் இந்தியன் சோல்ஜர்ஸும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட முடியுமா? உங்களுக்காக, அதுவும் யாருனே தெரியாத உங்களுக்காக அங்கே பார்டரில் ஏதோ ஒரு சோல்ஜர் மலையில் பனியில் உங்களுக்காக சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால தானே நாம் இங்கே நிம்மதியாக இருக்கோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டைப் பண்ணுறப்போ கண்டென்ட் போடுறப்போ நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி, நீ சொன்ன எதுவுமே கரெக்ட் கிடையாது, நாங்கள் போட்ட ஸ்டேட்டஸ், போஸ்ட், வீடியோ இதெல்லாம் தான் கரெக்ட் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ எனக்கு சொல்லுங்கள். வயலன்ஸே இல்லாமல் டெரரிசமை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஒருவேளை டிப்ளமசி அப்படிங்கிறதும் அவங்க பதிலாக இருந்துச்சுன்னா ஓகே, go read the aftermath of 26/11 and tell me if it worked. இல்லை எனக்கு படிக்க பிடிக்காது அப்படின்னாலோ, we are better diplomats than the government அப்படின்னாலோ, no war only peace அப்படின்னு சொல்லி நாங்கள் 4 ஸ்டேட்டஸ் வச்சு போரே நிறுத்திடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நான் உங்களுக்கு அதை விட ஒரு நல்ல ஐடியா தரேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வண்டி புக் பண்ணிக்கோங்க. நம்ம டாக்டர் சாபை தூக்கி டிரைவராக போடுங்க, எல்லாரும் அந்த வண்டியில் ஏறி நேராக பாகிஸ்தானுக்கு போங்க. அங்கே போயிட்டு மசூத் அசார், ஹஃபீஸ் சயீத்னு ஒவ்வொருத்தரையாக விசிட் பண்ணி உங்களோட போஸ்டெல்லாம் படித்து காட்டுங்க. எனக்கு உங்கள் மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது. யாரும் உங்களை நம்பலைனாலும் நான் உங்களை நம்புகிறேன். உங்களால் கண்டிப்பாக முடியும். ஓகே, நான் சொன்னதை நம்பி இங்கேருந்து கிளம்பி அங்கெல்லாம் போயிடாதீங்க. டாக்டர் சாப் ஷைனி, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் அங்கே போயிட்டு பீஸ் அப்படின்னு சொல்லி வாயை துறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் உங்களுக்கு ரெஸ்ட் இன் பீஸ் போட வேண்டியதாகிடும். ஸோ ஜஸ்ட் டோன்ட் டு தட். Rest in peace. ஸோ டெரரிஸ்ட்டை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஆர்மி பீப்புள் டெரரிஸ்ட்டை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. நாம் முதல்ல நம்ம இன்ஸ்டா பேஜில் இந்தியன் ரூல்ஸ்க்கு உட்பட்டு பெய்ட் ப்ரொமோஷன் போட்டு ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுவோம். நினைச்சேன் திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. எவ்வளோ பட்டாலும் நம்ம கன்வின்ஸ் ஆகலைன்னா சொல்லுங்க, மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரவுண்டு காட்டுறேன். ஸோ எவ்ரிதிங் அப்பார்ட், இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணதுக்கான சோல் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மி பீப்புளோட சுச்சுவேஷனை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் அவங்களோட மனசாட்சியும் அண்ட் அவங்களை கில்ட் ட்ரிப் பண்ணுற மாதிரியும் சில போஸ்ட் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நான் ட்ரிகர் ஆனது தான். அண்ட் அவங்க என்ன ஆக்ஷன் ஹீரோவா, ஆர்மி பீப்புளோட டெத்தை ஏன் வந்துட்டு க்ளோரிஃபை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பல போஸ்ட் பார்த்தேன். வேறு யார், இவங்களே தான். நீங்கள் என்ன பார்டரில் நின்று சண்டை போட போகிறீங்களா? நோ, கம்ஃபர்டபுளாக வீட்டில் உட்காந்து போஸ்ட் தானே பண்ண போகிறீங்க. அதை நாட்டில் ஷோ சம் ரெஸ்பெக்ட். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது மாலிருந்து வீழுகின்ற போதிலும் அண்ட் ஃப்ரம் மை சைடு ஒரு சின்ன ஜெஷர். நீங்கள் ஆர்மி மேட்டரோட ஒய்ஃப் அப்படின்னா நீங்கள் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அண்ட் உங்களுக்கு அதில் எந்த பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் லைசன்சஸ் தேவைப்பட்டாலும் சரி, கைண்ட்லி காண்டாக்ட் மீ, அதாவது மாரா இன்ஃபினிட்ஸ். வுட் லவ் டு ஆஃபர் யூ ஃபுல் சப்போர்ட் அட் நோ சார்ஜ். திஸ் இஸ் அ வெரி லிட்டில் சம்திங். தேங்க்யூ.
உனக்குள்ளே இந்திய ரத்தம் உண்டாயில்